சமீபத்தில் ஒரு திரைப்பட வெளியீட்டு விழாவில் பிரபல ஹாலிவுட் நடிகையான மார்கோட் ராபி கண்களை கவரும் ஒரு வைர நெக்லஸை அணிந்து வந்திருந்தார். நேர்த்தியானது, வரலாற்று சிறப்புமிக்கது, மறக்க முடியாத அழகு கொண்டது. ஆனால் இந்த வைரம் ஹாலிவுட்டை விடவும் பழமையான ஒரு கதையை தன்னுள் கொண்டுள்ளது. இது 17ஆம் நூற்றாண்டின் முகலாய பேரரசு காலத்தைச் சேர்ந்தது. பெரும்பாலும் தாஜ்மஹாலின் மரபோடு இது தொடர்பு படுத்தப்படுகிறது. அந்த வைரக்கல்லில் பாரசீக மொழியில் காதல் நித்தியமானது என்ற வார்த்தை செதுக்கப்பட்டுள்ளது. அதனுடன் நூர்ஜஹான் என்ற பெயரும் உள்ளது. இவர் முகலாய பேரரசர் ஜஹாங்கரின் மனைவி. வரலாற்றிலேயே ஒரு பெண்ணின் பெயர் செதுக்கப்பட்ட முதல் வைரம் இது என கருதப்படுகிறது. இறுதியாக யாருடைய நினைவாக தாஜ்மஹால் கட்டப்பட்டதோ அந்த மும்தாஜ் மஹாலுடன் இது இணைக்கப்பட்டது. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த வைரம் தனது பூர்வீகத்தை விட்டு வெகு தூரம் தள்ளி வெளிப்பட்டது. அதன் பொருள் மாறியது, அதன் சூழலும் மாறியது. 20ஆம் நூற்றாண்டில் இது புகழ்பெற்ற கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக மாறியது என்று மீண்டும் தோன்றியிருக்கிறது. இம்முறை ஹாலிவுட்டின் நவீன சிவப்பு கம்பள வரவேற்பில். எனவே இங்கே கேள்வி ஃபேஷனை பற்றியது அல்ல. இது யாரையும் குறை கூறுவதற்காகவும் அல்ல. இது நினைவுகளை பற்றியது. ஒரு நாகரிகத்தால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் மற்றொரு நாகரிகத்தால் கொண்டாடப்படும் போது அதன் அசல் கதையை நாம் இன்னும் எவ்வளவு தூரம் நினைவில் வைத்திருக்கிறோம். ஏனெனில் வரலாறு மறைந்து போவதில்லை, அது பயணம் செய்கிறது.